மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. எஸ்எஸ்கே நம்மள இங்க தானே வர சொன்னாரு. ஆனா அவரை காணுமே அத்தை. யாரை பாக்குறதுக்கு இங்க வந்திருக்காங்க? எஸ்எஸ்கே வரான். இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன். ஏன் இப்ப எங்களை அவசரமா வர சொன்னீங்க? ஏன் என்ன காரணம்னு உனக்கு தெரியாதா? என் பையனை பார்க்கணும்னு நானும் உன்கிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன். ஆனா நீ அவனை என் கண்ணிலே காட்டாம ஏமாத்திக்கிட்டே இருக்க. அதான் இன்னைக்கு அந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு பண்ணணும்னு வந்திருக்கேன். எஸ்எஸ்கேக்கு பையன் இருக்கானா? அப்படியே இருந்தாலும் அவனை காட்ட சொல்லி ரேவதி அம்மா கிட்ட ஏன் கேக்குறான்? அதான் நேரம் வரும்போது பையனை காட்டுறேன்னு ரேவதி அம்மா அன்னைக்கே சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு இப்படி தொந்தரவு பண்றீங்க? நான் உன்கிட்ட பேசல இலக்கியா. ரேவதியை கெடுக்கிறதே நீதான். என்னை பத்தி ரேவதி கிட்ட தப்பு தப்பா சொல்லி என் புள்ளைய காட்ட விடாம பண்ணிட்டு இருக்க. ரேவதி, அப்ப நான் உன்னை காதலிச்சு ஏமாத்தினது உண்மைதான். அந்த கருவை கலைக்க சொன்னதும் உண்மை. வளர்ந்து ஆளான நம்ம பையனை உன்னையும் கொல்ல நினைச்சதும் உண்மைதான். இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப என்ன நம்பாம நம்ம புள்ளைய காட்ட மாட்டேங்கிற. அம்மாவை ஏமாத்துனது கருவை கலைக்க சொன்னதுன்னு எஸ்எஸ்கே சொல்றான். அப்ப நம்ம பையன் என்ன பார்க்கணுங்கிறதுக்காக ஆக்சிடென்ட்னு நாடகம் போட்டிருந்தாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாம புள்ள மேல இருக்கிற பாசத்துல நான் லிவரை டொனேட் பண்ணணும்னு ஓடி வந்தல்ல. அப்ப கூட நீ என்ன நம்பலையா? அப்போ எஸ்எஸ்கே தான் என்னோட அப்பாவா? நம்புறது நம்பாதெல்லாம் அப்புறம். என் பிள்ளைக்கு நீங்க தான் அப்பான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் கொலை வெறி ஆயிடுவான். அதனாலதான் அவனை காட்டுறதுக்கு பயப்படுறேன். இதை நான் உங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? சொன்னா கேளுங்க. பையனை காட்டுன்னு நீங்க ஒரு பக்கம் டார்ச்சர் பண்றீங்க. அப்பாவை காட்டுங்கன்னு உங்க புள்ள ஏன் மேலயும் ரேவதி அம்மா மேலயும் டென்ஷன் ஆகுறாரு. நாங்க என்னதான் பண்றது? ப்ளீஸ் எந்த சமாதானமும் சொல்லாதீங்க. நான் என் புள்ளைய பார்த்தே ஆகணும். ரேவதி, நம்ம புள்ள யாரு? இப்ப அவன் எங்க இருக்கான்? சொல்லு சொல்லு ரேவதி. நம்ம புள்ள யாரு? நான் உன் கால்ல கூட விடுறேன். சொல்லு. டேய், நான் தான்டா உன் புள்ள. ரேவதி அம்மாவோட புள்ள நான் தான். என்ன பக்கத்துல துடிச்சுக்கிட்டு இருக்க? பாத்துக்க. டேய், நீ நீ ரேவதி, இவன் நம்ம புள்ளையா? ஏண்டா எங்க அம்மாவை ஏமாத்துறது மட்டும் இல்லாம என்ன கருவிலே கொல்ல சொல்லிருக்கியே. நீ எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்திருப்ப. உன்னை தாண்டா இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வசமா சிக்கிக்கிட்டியா? ஓ சாவு என் கையில தாண்டா. ஏய் கௌதம், நீதான் என் புள்ளையா இருப்பியோன்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சுடா. அது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. உங்க அம்மா உன்னை கருவுல அழிக்காம விட்டா. அந்த வேலையை நான் இப்ப முடிக்கிறேன்டா.
அதையும் பாத்துடலாம்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஐயோ, கௌதம், வேண்டாம். கொல்லாம விட மாட்டேன்டா. கேளுங்க கௌதம். ஏய், வேண்டாம், கௌதம். விடுங்க. வேண்டாம், ஏய், கௌதம். மா, விடுங்கம்மா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். கௌதம், ஏய், ஐயோ கௌதம் கௌதம் ஏய், நில்றா. ஐயோ, ஏய், SSK, நில்லு. வேண்டாம், கௌதம், உன்னை வேண்டாம். கொல்லாம விட மாட்டேன். கௌதம், ஏய், SSK. கௌதம் ஏய், சொன்னா கேளுங்க கௌதம் ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஏய், கௌதம் வேண்டாம், கௌதம். சொன்னா ஐயோ, கௌதம், ஏய், வேண்டாம் கௌதம் ஏய், நில்லு. ஐயோ, நில்லுங்க. ஏய், நில்றா. கௌதம் ஏய். ஐயோ ஆ! ரேவதி ரேவதி என்னம்மா ஆச்சு ரேவதி என்ன ஆச்சு ஆமா. அத்தை என்ன ஆச்சு அத்தை? அம்மா, என்னம்மா ஆச்சு? ரேவதி சொல்லுங்க. அத்தை என்ன ஆச்சு அத்தை? அத்தை என்ன ஆச்சுமா அத்தை ரேவதி கௌதம் என்ன ஆச்சு ரேவதி அம்மா, என்னம்மா? என்ன அம்மா, அத்தை? என்னாச்சு? என்னாச்சு அத்தை ஏதாவது கனவு கண்டீங்களா? என்ன ஆச்சு ரேவதி இப்படி வேர்த்து போயிருக்க என்ன ஆச்சு சொல்லு என்ன கனவு கண்ட அது 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 ஒரு கெட்ட கனவு ஐயோ கௌதம்க்கு கௌதம் கௌதம்க்கு கௌதம் 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 கௌதம்க்கு என்னம்மா என்ன சொல்லு அது அது வந்து கௌதமும் அந்த எஸ்எஸ்கேவும் SSK வா? ஆமா எஸ்எஸ்கேவும் நீயும் சண்டை அத்தை ஒரு நிமிஷம் தண்ணி குடிங்க பதட்டப்படாதீங்க. ஆமா ஆமா இந்தாங்க தண்ணி குடி தண்ணி குடிங்க. குடி மெதுவா மெதுவா அத்தை அம்மா, சொல்லுங்கம்மா. ஏதோ SSKன்னு சொல்ல வந்தீங்களே, என்ன? அது கௌதம் அத்தை ஏதோ தூக்க கலக்கத்துல உளறாங்க விடுங்க. அத்தை நீங்க முதல்ல படுத்து தூங்குங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். படுங்க. சரி கௌதம் நீங்க போங்க. அவங்க கொஞ்சம் படுக்கட்டும். அத்தை நீங்க படுங்க. படுத்துக்கோமா படுத்துக்கோங்க. நீயும் படு ஏன் இலக்கியா அது காலையில பார்த்த கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்க. ஐயோ அத்தை அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது அத்தை. பயப்படாதீங்க. நீங்க நிம்மதியா தூங்குங்க. தூங்குங்கன்னு சொல்றேன்ல. தூங்குங்க. வாங்க அத்தை. உங்களுக்காக தான் காஃபி போட்டேன். இந்தாங்க. வேணா இலக்கியா நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன் போயிட்டு வந்து நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன் கோவிலுக்கா? என்ன திடீர்னு கிளம்பிட்டீங்க? அது அப்ப நீங்க கௌதமையும் எஸ்எஸ்கேவையும் பத்தி ஏதோ கெட்ட கனவு கண்டு பயந்து நீங்க அதுல இருந்து இன்னும் வெளியே வரல. கரெக்டா? என்ன பாக்குறீங்க? நைட்டு நீங்க தூக்கத்துல இருந்து பதறி எந்திரிச்சு கௌதம் பேரையும் எஸ்எஸ்கே பேரையும் சொல்லும் போதே நினைச்சேன். எனக்கு டவுட் வந்துருச்சு. அதனாலதான் அப்ப நான் உங்களை பேச விடாம தடுத்து படுக்க வச்சேன். ஆமா அப்படி என்னதான் கனவு கண்டீங்க? அது இல்ல இலக்கியா கனவுல நாம ரெண்டு பேரும் எஸ்எஸ்கே கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கௌதம் மறைஞ்சிருந்து எஸ்எஸ்கேவோட புள்ள தான்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஆக்ரோஷத்தோட எஸ்எஸ்கேவை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல கௌதம் அருவாளை எடுத்துக்கிட்டு எஸ்எஸ்கேவை கொல்றதுக்கு துரத்தும் போது ஒரு ஒரு அத்தை என்னன்னு சொல்லுங்க அத்தை. துரத்தும் போது எஸ்எஸ்கேவை கௌதம் துரத்தும் போது ஒரு கார் வந்து கௌதம் மேல மோதிருச்சு இலக்கியா. அதுக்கப்புறம் என்னால கண் மூடி தூங்கவே முடியல. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாவே இருக்கு. எதுக்காக திடீர்னு அப்படி ஒரு கனவு வரணும்? அத்தை நீங்க இப்ப எதுக்கு பயப்படுறீங்க? அந்த எஸ்எஸ்கே தான் அப்பாங்கிற உண்மை கௌதம்க்கு தெரிஞ்சிடுமோன்னு நீங்க தினம் தினம் பயந்து அதே நினைப்புல இருக்கிறதுனால உங்களுக்கு கனவுலையும் அதே மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க விடுங்க. இல்ல இலக்கியா கௌதம் தன்னோட அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக பொய்யா கார் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி நாடகம் போட்டான். அது முடிஞ்சு
2 நாள்லயே உண்மையாவே அவன் மேல கார் மோதுற மாதிரி எனக்கு கனவு வந்ததுன்னா அப்போ என் பிள்ளைக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு என் மனசு கிடந்து அடிச்சுக்குது. அதான் எப்படா விடியோன்னு காத்திருந்து நேரத்தோட கோயிலுக்கு போலான்னு இருக்கேன். கோவிலுக்கு போய் கௌதம் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி மனசார வேண்டிட்டு வந்தாதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கும் இலக்கியா. சரிங்க அத்தை, உங்க ஆசைப்படி செய்யுங்க. கனவு உண்மையோ பொய்யோ கௌதம்க்கு எதுவுமே ஆகக்கூடாதுங்கிறது தான் என்னோட வேண்டுதலும். சரி இலக்கியா, நான் கிளம்புறேன். சரிங்க அத்தை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.